என்ன செய்தி சொல்கிறோம், அகத்திலிருந்து புறத்திற்கு என்ன செய்தி சொல்கிறோம் அப்படிங்கிறதுலதான் அந்த வாழ்க்கையோட சக்கரம் இருக்கு. அதை நம்ம எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ அங்கிருந்து நம்ம வாழ்க்கை அடுத்த அடுத்த தளங்களுக்கு ரொம்ப அழகா மேன்மையா போகும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற எல்லாருமே அறிஞர்கள், தலைவர்கள், வழிகாட்டுதலுக்கு தகுதியானவர்கள். சோ நம்ம எல்லாம் இத கூடி பேசுறதை விட ஒரு சிறப்பான நிகழ்வு இந்த நிலவின் சாட்சியா வேற எதுவும் இருக்க முடியாது. இத்துடன் என்னுடைய முகவுரை முன்னுரையை முன்வைக்கிறேன். முடிக்கிறேன்னு சொல்றதுக்கு பதிலா முன்வைக்கிறேன்னு சொல்ல விரும்புறேன். இதை தொடர்ந்து உங்களுடைய முன்னுரையை கேட்க விழைகிறோம். ஏன்னா இப்போ இங்க வந்திருக்கிறவங்க ரொட்டேரியன்ஸ் மட்டும் கிடையாது, அயல் நாட்டுல இருந்து சில பேர் வந்திருக்கோம். வெளியில இருந்து சிறப்பு விருந்தினர் நம்மிடம் திரு நாகா அவர் வந்திருக்கிறார். அவர் அவருக்கு ஒரு ப்ரொஃபைல் கேட்டாக்கா அது வானிருந்து மண் வரை தொடர்கிறது. அப்படி அவர் ஒரு எழுத்தாளரா, ஆமா, நிறுவனரா, ஆமா, நான் ஊடகத்தின் நிறுவனரா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு இயக்குனரா ஒரு படத்திற்கு பணிபுரிஞ்சிருக்காங்க. ரொம்ப எனக்கு என்னுடைய வரையறுக்கு உட்படுத்த முடியாத ஒரு முகவுரை அவர் வச்சிருக்காரு. அவரே இந்த ஈவினிங், இந்த மாலை பொழுதுக்கு நம்மோட சேர்ந்து இருக்கிறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார். ஸோ இந்த அரங்கம் எதுக்குன்னா, நம்மளுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்ப்போம், நம்மளும் ரிசர்ச் பண்ணுவோம். ஆனால் நம்ம பேசணும்னு நினைக்கிறதுக்கு நம்மளுக்கும் ஒரு இடம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக இந்த ஒரு மேடை உருவாக்கிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு முயற்சி நம்மளுக்கு ஏற்பட்டது காரணம் சங்கீதாக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது நம்ம கிச்சா இப்படி ஒரு அரங்கை கொடுத்துருக்காரு, அதற்கும் நன்றி. ஸோ இதோடைய விதைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இது இப்படி கலந்து உரையாடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம்ன்ற ஐடியாலஜி நம்ம சார் எடுத்துங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ அவர் தமிழை பாராட்டுவோம், ரொம்ப பழமையான மொழி, ஸோ அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ இந்த இலக்கியத்தில் வேற என்ன இருக்குது, ஏன் நம்ம இதை கொண்டாடணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம துவண்டு விழும்போது அந்த இலக்கியம் நம்மளுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு திசை மாறி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கான நெறி என்ன, வழி மாறி போகும்போது நம்மளுக்கான நெறி என்ன, கரெக்டான விஷயம் எதுன்ட்டு இந்த இலக்கியம் நம்மளுக்கு சொல்லித்தரும். இதை நம்ம படிக்கும்போது தான் அது புரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அதை தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது, அதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நம்மளுடைய பண்பாடுன்றது நம்மளுடைய உணர்வுல கலந்துக்கிறது. அது நம்மளுக்கே தெரியாமல் நடக்கும். அதை நம்ம உணர்ந்து அது கூட நம்ம ஜேர்னியை பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ நான் எதாக இருந்தாலும் ரிசர்ச் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம திருமுறை அப்படின்ற ஒரு ரிசர்ச் எல்லாம் என்ன ஏன் பாடுறாங்க, எதுக்கு பாடுறாங்க, எங்கே பாடுறாங்க, ஸோ இதெல்லாம் ஒரு ஜேர்னியாக பண்ணும்போது அது ஒரு தொகுப்பு போடணும்னு நினச்சி நான் பதிகம் ஒரு தொகுப்பு போட்டேன், புக்காக. அதுக்கு அடுத்தாப்புல இப்போ நான் இதுக்குள்ளே இறங்கணும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க கொடுத்தாங்க. இந்த விஷயம் இல்லைன்னா நானே இதுக்குள்ளே போயிருப்பேனான்றது எனக்கு தெரியல. ஸோ இதுக்குள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. இதில் நம்ம இப்போ அகநானூறு புறநானூறு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஏன் இப்படி பிரித்தாங்க அப்படின்னா, பல புலவர்கள் அவங்க பாடல்களாக இயக்குறாங்க. அது ஒரு காமனான விஷயமாகவும் இருக்குது. அந்த அரசவையிலிருந்து அரசவையோட அந்த அரசரை பற்றி போற்றி பாடுற, அந்த வீரத்தை பாடுற பாடல்களாகவும் இருக்கு. ஸோ இதை பின்னாடி வர வர என்ன பண்ணுறாங்கன்னா, தொல்காப்பியத்தோடைய இலக்கண குறிப்புப்படி ஒரு லாங்குவேஜ், ஒரு இலக்கணம்ன்றது எப்படி இருக்கணும், ஒரு இலக்கியம் எப்படி இருக்கணும், அதோட தொல்காப்பியத்தோடைய கான்செப்டை வச்சு இந்த அகநானூறு, புறநானூறு, 400 பாடல்களாக ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ அதில் அரசருடைய பேரை சொல்லி தான் புறநானூரில் சொல்கிறாங்க. நம்ம எதை மேற்கோள் காட்டுறதா இருந்தாலும் அந்த அரசரோட நேம சொல்லி தான் அந்த பாடல்கள் வருது. அவருடைய வீரத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ 157 புலவர்களால் 12 திணைகளாக பிரிக்கப்பட்டது. இந்த இடத்துல திணை அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னா சூழல். ஸோ நம்ம அரசவை இதில் புறநானூறுல வீரத்தை பற்றி பேசுது, போர் விஷயங்களை பற்றி பேசுது அப்படின்னா, இதில் சூழல் எதுன்னா இந்த திணைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெச்சி, வஞ்சி, காஞ்சி, நஞ்சி, இந்த மாதிரி ஒரு 12 திணைகளை பற்றி சொல்லுது. ஸோ ஒவ்வொரு சூழல், ஒரு மன்னன் போர் புரிய போறான்னா அந்த சூழலை பற்றி அந்த திணைகளை குறிப்பிடுறாங்க. அது மாதிரி அவன் வின் பண்ணிட்டு திரும்ப வரான்னா அந்த சூழலை பற்றி அதில் காஞ்சி திணைகளை குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி 12 திணைகளா புறநானூறுல பிரித்து வச்சிருக்காங்க.
ஸோ அகநானூறுன்னு வரும்போது யார் நேமும் குறிப்பிடாம தலைவன் தலைவி அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கிற அன்பு ஆழமான விஷயத்தை மட்டும் அதுல குறிப்பிடுறாங்க. இதுல வந்து 145 புலவர்களால 5 திணைகளாக இதை வந்து பிரிச்சிருக்காங்க. 5 திணை என்னன்னா நம்ம சொல்ற பாலை, குறிஞ்சி, முல்லை, மருதம் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அங்க இருக்கிற மக்கள் அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் அல்லது அந்த பாடலில் அந்த திணையை குறிக்கிற மாதிரியான விஷயங்களை அந்த திணைகளை வச்சு கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. கொடைவள்ளல் ஓரிய பற்றி ஒரு புலவர் சொல்றாரு. ஸோ இதுல எது வந்து இழிவு, எது வந்து உயர்வு அப்படின்ற விஷயத்த சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இதுல எது இழிவு அப்படின்னா, நம்ம போய் ஒருத்தவங்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறோம்னா அது இழிவு அப்படின்னு சொல்றேன். அவனே வந்து முடியாத ஒரு நிலைமையில தான் கேட்பான். அப்படி கேட்டும் அதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா அது அதை விட இழிவு. கேட்க மாட்டேன் அதோட அதோட இது ரொம்ப இழிவான சொல் அப்படின்ற விஷயம் அப்படின்னு. சரி, அப்போ உயர்வு எது அப்படின்னா, அவனுக்கு தேவை அப்படின்றது நம்ம தெரிஞ்சு அவன் கேட்கும் முன்பே நம்ம அதை செய்யறோம் அப்படின்னா அது வந்து உயர்வு அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப அதோட உயர்வு அப்படின்னா இப்படி அவன் கொடுக்குறான் இல்லையா, இப்படி கொடுக்கும் போது இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்க மறுக்கிறோம் இல்லையா. வேண்டான்னு சொல்லாம பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ற விஷயத்த அதோட உயர்வு அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா வின் பண்ணோம். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம பேசுறது நம்ம அரங்கம் எடுத்து இதை பேசக்கூடிய ஒரு நிலை வரும். அன்னைக்கு வந்து அதுக்கு நம்ம என்ட்ரி ஃபீஸ் போடுற அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய லெவல்ல பத்தி அவருடைய நிலத்தை பத்தி பேசின அந்த ஒரு தொகுப்பு 109வது பாடல். அது மூவேந்தர் முன் கபிலர் அப்படின்னு இதனோட தலைப்பு. பாடியவர் வந்து கபிலர், பாடப்பட்டவன் வந்து வேல்பாரி. திணை வந்து சொன்ன மாதிரி 12 திணைகள்ல இது வந்து நொச்சி திணை. இது எப்படின்னா, வேல்பாரி கிட்ட வந்து மகளை கேட்டு போறாங்க. அப்போ அவர் தர மறுத்துறாரு. தான் மகளை வந்து கட்டி கொடுக்க மறுக்கிறாரு. அப்போ மறுத்தும் போது கோபம் அடைகிறாங்க அந்த கேட்டவர்கள். அப்போ அந்த வேல்பாரியோட இடத்தை முற்றுகையிட்டு போரிட்டு இவனை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோட மூவேந்தர்கள் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி அந்த பரம்பைன்னு ஒரு நம்மளோட லைஃப்ல நம்ம எதிர்கொள்ளும் தீமையும் நன்மையும் பிறர் தந்து வருவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி துன்பத்தை தவிர்க்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சாவு இறப்பு வந்து இயற்கையானது, புதுசு இல்லை. அதனால வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையானது அப்படின்னு ரொம்ப வியக்கிறது இல்லை, சந்தோஷப்படுறதும் இல்லை. அதே மாதிரி வெறுப்பா இது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி குறை கூறுவதும் இல்லை அப்படின்ற மெசேஜ் சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, மலை இருக்குல்ல, மின்னலோட குளிர்ந்த மலை பூமியில விழுந்து அது பெரிய ஆறா மாறுது. மிகப்பெரிய வலிமை மிக்க ஆறாக மாறி கல் மலை இதெல்லாம் மோதி ஒலி எழுப்பி பெரிய ஆறு காற்றாறாக போகுது. அந்த ஆற்றுல அடித்து செல்ற தெப்பம் மாதிரி பரிசல் இருக்குல்ல, நம்ம தெப்பம் ஆற்றுல போகுதுல்ல, அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளோட ஊழ்வினை, அதாவது நம்மளோட கர்மா, அதாவது நல்லது கெட்டது, நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் அந்த பரிசல் மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த பாட்டில் சொல்கிறாரு. ஸோ இந்த தத்துவத்தை வந்து அறிஞர்களின் சிறப்புமிக்க பெருமக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம மக்களுக்கு. அதனால வந்து இந்த புரிதல் இருக்கிறதுனால பெரிய சான்றோர் அப்படின்னு யாரையும் பார்த்து வியக்கிறது இல்லை. அதே மாதிரி மாண்பு இல்லாத சிறியவர்கள் அப்படின்னு யாரையும் பார்த்து இகழ்றதும் இல்லை. இதுதான் இந்த பாட்டுடைய தத்துவம். ஸோ அதனால தான் அவர் வந்து இந்த யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிறது ரொம்ப பாப்புலர். நம்ம 2 வரி தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த பாட்டு வந்து 13 வரி. ஸோ இதுதான் அந்த பாட்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறந்தர வாரா, மோதலும் தனிதலும் அவ்வற்றோர் அன்ன, சாதல் புதுவது அன்பே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிமின் இன்னாது என்றதும் இளமே, மின்னோடு வான் தன் துளி தலைவி ஆனாது
கல் பொருது இறங்கும் மல்லர் தேர் யாற்று நீர் வழி படிவும் புனை போலன்னு அர்த்தம். ஆறுயிர் முறை வழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோர் வியத்தலும் இளமே சிறியோர் இகழ்தல் அதலிலும் இளமே. இதான் இந்த பாட்டோட இது யாதும் இவரே யாவரும் கிளியரா தெரியும். சரி, தீதும் நன்றும் பிறர் மோதலும் தனிதலும், அதாவது துன்பமும் விளக்கிறோம் நம்ம கையில தான் இருக்கு. சாதல் புதுவது அன்றே, சாவது ஒன்றும் புதுசு இல்லை. வாழ்தல் இனிது என மகிழ் நன்றும் இளமை, ரொம்ப சந்தோஷப்படுறது இல்லை. முனிவின் இன்னாது என்றலும் இளமை அப்படின்னா வெறுப்பா இதை வந்து வாழ்க்கை என்னடா வாழ்க்கைன்னு நினைக்கிறது இல்லை. இன்னொடு வானம் தன் துளி தலையி ஆனாருன்னா, அதாவது வானத்திலிருந்து வர்ற நீர் வந்து நிக்காம பெரிய ஆறா ஓடுது. அந்த ஆறு வந்து கல் பொறுத்து இறங்கும் அப்படின்னா கல் மலையில மோதி ஒளி இருக்கு. மல்லல் பேராற்றுனா மிகப்பெரிய வலிமை மிக்க ஆறாக மாறுது. அந்த மாதிரி வந்த ஒரு ஆற்றின் வெளியே செல்ற தெப்பம் மாதிரி நம்ம லைஃப்பும் நம்ம பண்ற ஊழ்வினை ஆறுயிர் முறைப்படி வழிபடுவோம் என்பது அதுதான் மீனிங். நம்மளோட கர்மா பொறுத்து தான் அதுவும் நம்ம லைஃப்பும் மூவ் ஆகுது. இது வந்து நம்ம திறவோர் சாட்சியின் தெளிந்தனம் ஆகுதுன்னு அறிஞர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இல்லைன்னா யாரையும் பெரியவர்னு யாரையும் பார்த்து வியத்தலும் இல்லை. அதே மாதிரி சிறியவரை இகழ்ந்தலும் இல்லை. உங்களை பத்தி எழுதுறேன், அவ்வளவுதான், அளவு கிடையாது. நீங்க அதை ஆரம்பா பார்த்தீங்கன்னா தெரியும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த முறை இனிதான தலைப்பு மனைவி அமைவதெல்லாம் கணவன் அமைவதெல்லாம், அப்போதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. பஞ்சபூதங்கள் ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. இப்போ புறநானூறு கோத்து விட்டாங்க. எங்கேயோ நையாண்டி பண்ணி சுற்றி இருந்தவங்க மொட்டை மாடியில் நிற்க வச்சிட்டீங்க. இன்னைக்கு புறநானூறு பற்றி பேச வச்சிருக்கீங்க. இது சங்கீதாவின் சாதனைகள் தமிழுக்கு வந்து சோதனை தெரியாது. உலகம் இனியே காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே, இதான் இந்த பாடல். இந்த பாடலை என்னோட உரைநடை தமிழ்ல எழுதணும்னு ஆசைப்பட்டு ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். இதே புறநானூறு பாட்டை என்னோட உரைநடை தமிழ்ல எழுதியிருக்கேன். திருமணம் இறுதி தினம் ஒரே நேரத்தில் இரு சடங்கு, இரண்டிலும் இசையின் ஓசை, இருப்பிடம் இலக்க ஒன்று, புகைப்படத்திற்கு சிரிக்க ஒன்று, நறுமணமே தன் கடமை என்று மலர்களும் தன் பங்கிற்கு அங்கே. ஏன் இந்த முரண்பாடு என்று கடவுளை நாம் படித்தாலும் விழிமுலமே விளக்கம் சொல்லியுள்ளார். இடம் ஒன்று வளம் ஒன்று, இன்பத்தையோ துன்பத்தையோ நீயே இறுதி செய்து கொள் என்று காட்சியை மட்டும் ஒன்றாக்கியுள்ளார். நினைத்து வாழவும் மறந்து வாழவும் மனதை இரண்டாக்காமல் ஒன்றே கொடுத்துள்ளார். பாத்தீங்கன்னா இப்பதான் தாய்வான் போய்க்கிறேன். தாய்வான்ல இருந்து சில பேர் வேற ஊருக்கு போயிட்டாங்க, சீக்கிரம் வந்துட்டாங்க. ஆமா, கண்ணன் சார் தான் எனக்கு தெரியும். கண்ணன் சார் நாங்களா இருந்தோம். ஆமா, அங்க நான் மனைவி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். இல்ல, அந்த போயிட்டு வந்துட்டு நான் ஃபிளைட் 11:45 வந்துச்சு. நான் 12:15 வீட்டுக்கு போயிட்டேன். இறங்கினா பேக் எடுத்து டக்கு அந்த வேலையை கேப் பண்ணேன், நடந்துட்டே போனேன், போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு 12:15 போயிட்டேன். சரியா? அது இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட அது சிமிலரா இருந்தது. சரி, இது நம்மளுக்கான பாடம் அப்படின்ற மாதிரி. ஸோ அகநானூறு வந்து புறநானூறு இப்படி சொன்னது அந்த மீதி கேரக்டர்ஸ். அகநானூறுன்றது தலைவன் தலைவி ஊடல் நையாண்டி இது பற்றி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க இருக்கிற நிலப்பரப்பை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா நிலம் தமிழ்ல வந்து அந்த குறிஞ்சி முல்லைன்ற பாலைன்றது தமிழ்ல இல்லைன்னா கூட பிரிந்த நிலப்பரப்புன்பாங்க. ஸோ பாலை பிரிவுக்கு பெயர்னால பாலையில பிரிவுன்னு இருப்பாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அகநானூறு 9வது பாடல் கல்லடனார் அவர் எழுதியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரீசன் என்னன்னா, எப்பவுமே இந்த சோகமா பிடிக்காது. தலைவன் வந்து தலைவியை பார்க்க வந்துட்டு இருக்கான் ஹாப்பியா. பாலைவனத்துல இருந்து அவன் வந்து வேகமா வரான். ஸோ
வந்துட்டு இருக்கான். வரும்போது பாத்தீங்கன்னா அதான் தலைவி நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கான். சோ அப்போ வந்து தலைவர் சார் இல்ல இப்போ புறநானூறு வந்து பேசிட்டு இருக்கீங்க. சோ வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து அந்த நிலப்பரப்பு பத்தி சொல்றாங்க. நிலப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா கொங்கை மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாலைவனத்தினால அது ஒரு மாதிரி காய்ந்த கொங்கை நிலங்கள் இருக்கு. அதுல இருந்து பூ வந்து நீளமா வந்து இருக்கும். அந்த பூவுல எல்லாம் கீழே விழுந்திருக்கு தரையில. அந்த காய்ந்த இது பாத்தீங்கன்னா வெண்ணெய் மாதிரி இருக்கு. அந்த வெள்ளை இது காஞ்சி அந்த இது வந்து வெள்ளை நெய் வந்து அப்படியே வடிகிற மாதிரி அந்த தோற்றம் அது ஒரு இதா சொல்றாங்க. சிவந்த மண் பாலைவன மண் அதுல வந்து அந்த மலர்கள் எல்லாம் கீழே பார்க்கும்போது ஒரு மாமிச உணவு மாமிசம் அது வந்து இப்ப இவ வந்து மேபி அந்த பக்கத்துல உள்ள தூரத்துல உள்ள ஒரு கிராமத்துல ஆந்தைகளும் அந்த இவங்க வந்து அந்த இது பண்ணுவாங்க, இடிப்பாங்க வயசானவங்க. அது ரெண்டும் மியூசிக் மாதிரி அங்கெல்லாம் கிடைக்கும். இது அதுக்குள்ள வாழ்க்கை முறையை பத்தி நினைச்சு சொல்றாரு கவிஞர். ஸோ அது வந்து அது ரெண்டுமே வந்து ஒரு மியூசிக் மாதிரி அங்கெல்லாம் அவனுக்கு இருக்கு. ஸோ சன்செட் ஆகுது, சூரிய அஸ்தமனம் ஆகுது. சூரிய அஸ்தமனம் ஆகிட்டு அவனுடைய வண்டி வந்து வேகமா போகுது. அந்த வண்டி வேகத்தை விட அவன் மனசு வேகமா போய் அவன் ஊரை அடைஞ்சிருக்கு. அங்க அதான் அந்த அளவுக்கு எந்த ஸ்பீடா போதும் பயங்கர படம் போறான். அவன் மனசு வந்து அங்க வந்து என்ன சொல்றது தலைவி கிட்ட போய் அடையுது. தலைவி வந்து இவனை வருவான்ற ஒரு ஏகத்தோட வள்ளி நிமித்தம் அதை பார்த்துட்டு இருக்கா. அப்போ இவன் மனசு வந்து அங்க போயிட்டு தலைவியை வந்து பின்னாடி இருந்து கண்ணை வந்து கண்ணு மூடி விளையாடுதா, இல்லைன்னா ஒரு யானை பெண் யானை வந்து வருடி விடுற மாதிரி அவன் முடிய வருடி விடுதா, இல்ல அவ கை வளையல் சத்தத்துல இவன் மனசு தொலைஞ்சு போதா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கு. இவ்வளவு இதுல நேரா போய் என்ன பேச போறான், வளைச்சு நிக்க போறானே அப்படின்ற மாதிரி கவிஞர் வந்து அங்க முடிக்கிறார். சோ இது என்னோட இதெல்லாம் அப்படியே லிங்க் அந்த மாதிரி இருந்தனால எனக்கான பாடலா எடுத்துக்கிட்டு இங்க இப்படி ஒரு முன்னெடுப்பு எதுக்கு அப்படின்னா, நம்ம மங்கி போன மூளையெல்லாம் சில நேரத்துல தூசி தட்ட வேண்டிய சந்தர்ப்பத்துல இருக்கும். இது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கறது அன்னைக்கு படிக்கும் போது இது வந்து மார்க்குக்காகவே படிச்சதும் ஆசிரியரை பயந்து படிச்ச ஒரே ஒரு கட்டம் தான் அது. அதுக்கப்புறம் அதை நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது, பண்ணல. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம இந்த புலமையை வந்து யூஸ் பண்ணி இதுதான் வாழ்க்கைன்னு இதுல ஒரு பட்டிமன்றமோ இல்ல ஒரு பேச்சாளரோ ஆகும்போது இந்த உண்மைகள் தேவை, இந்த அறிவு தேவைன்ற இடத்துல மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிருக்கவே தவிர்த்து அதை தவிர்த்து நம்ம இதை பார்க்கல. அப்படி இருக்கிற கட்டத்துல இந்த மாதிரியான ஒரு குழு இதுக்கு மாசம் மெனக்கெட்டு இது வந்து ஐ திங்க் வெங்கடேஷன் சார் வந்து இதை இனிஷியேட் பண்ணாங்க. அதுல என்ன சொல்றது பிகான வந்து இந்த அதுக்கு என்ன தமிழ்ல சொல்றீங்க, அந்த டார்ச், ஒலிம்பிக் டார்ச், அந்த நெருப்பு அது அப்படியே அணையாம வந்து கொண்டு போற சங்கீதாவுக்கு வந்து கண்டிப்பா பெரிய கிளாப்ஸ் கொடுக்கணும். சங்கீதா ஜேபி ரொம்ப அழகா வந்து இது மாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நவ் பேக் டு த டாபிக் வந்து சொல்லணும்னா, இங்க வர வரைக்கும் இல்ல இதை பத்தி அவங்க பேசுற வரைக்கும் அகநானூருக்கும் புறநானூருக்கும் என்ன பெருசா வித்தியாசமும் இல்ல இதுல இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குன்னு தெரியல. ஒரு பாடல்களும் நீங்க எடுத்துட்டு வந்த உண்மையும் இவ்வளவு அழகா இதுல காதல் சொல்லியிருக்காங்க. இன்னைய காலகட்டத்துல ஒரு பாட்டு அப்படின்னா காமத்தை தவிர்த்து எதுவுமே இன்னைக்கு இருக்க சினிமா பாடல்களும் கவிஞர்களும் அதிகமா பேசுறது இல்லை. அது மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் இவ்வளவு அழகா வீரத்தையும் காதலையும் காமம் இல்லாம உணர்த்த முடியும். அதை கேட்கும் போதே இவரு சொல்லும் போதே தாய்வாழ்ல இருந்து நான் இப்படி தாய்மையில இருந்து நான் இறங்கி நான் இப்படி வந்து டாக்ஸி புக் பண்ணி வீட்டுக்கு ஓடி போனேன் அப்படின்னா அதுல இருக்க அந்த ஒரு புரிதல் நல்லா இருக்கு. கோகுல் பேசும்போது அந்த வீரம் புரியுது. நீ ஒரு ஆளை வந்து நீ அடிச்செல்லாம் வாங்கவே முடியாது அப்படின்னா அவனை சுத்தி இருக்க வளமை இவ்வளவு இருக்கு புறநானூர்ல, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. கார்த்திக் பேசும்போது அது இன்னொரு ஆங்கில காட்டுது. ஸோ இவ்வளவு செழிப்பா வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், நல்ல விஷயம், நம்ம தூசி தட்டிக்கணும். பட் இதை நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போனா நமக்கு 40-50 வயசுல வந்த இந்த தெளிவு அவங்களுக்கு ஒரு 10-20 வயசுல வருமோ அப்படின்னு எனக்கு இப்ப தோணுது இல்லையா? ஸோ மொழிப்பற்றுன்னு பேசுறோம், மொழிப்பற்றுல இருக்க வளமையை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காம போயிடுவோமோ அப்படின்னு ஒரு அச்சம் வருது. ஏன்னா இப்போ காலம் கேட்டா கூட சூரிய நமஸ்காரம் தான் ஆர்பி சொன்ன மாதிரி. இப்ப போய் இதை படிச்சு யாதும் ஊரே யாவும் கேள்வி 13 லைன் இருக்குங்கிறது சாரி எனக்கு இப்பதான் தெரியும், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்ப அந்த 13 லைன்ல போய் நான் ஆராய்ச்சி பண்ண போறேன்.
ஓகே, அப்போ அந்த 13 லைன் இருக்குன்னு ஒரு 50 வயசுல தெரியும் போது அது அவமானமா தான் இருக்கு. அப்போ இந்த அவமானத்தை தடுக்கிறதுக்கு மொழிப்பற்றுன்னு பேசுறதை விட அதை கொண்டு போய் நம்ம வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொன்னோம்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் எனக்கு இன்னைக்கு வந்த தாட். ரொம்ப நல்லா இருந்தது. புறம்ல இருக்க வீரமும் அகம்ல இருக்க காதலும், அதுல இருக்க புறத்துல இருக்க பசுமையும் அகம்ல இருக்க காதலுக்கான பசுமையும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு 4 பாட்டு இன்னைக்கு யாரோ சொல்லி அதை கேட்கணும்னு வாட்சி இருக்கு இல்லையா? அதுவும் அகநானூறு புறநானூறுலாம் சொன்னா சிரிச்சிருவாங்க இப்பெல்லாம். பட் சக்சஸ்ஃபுல்லா நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதுதான் தமிழ். என்ன இந்த சுழற்சங்கம் பல விஷயங்களை வந்து சுழற்சி எடுத்திருக்கு. இன்னைக்கு உங்க தலைமையில தமிழை வந்து திரும்ப எடுத்திருக்கு. தமிழ் பழமையான ரொம்ப ரொம்ப பழசுன்னா அது தமிழ் தான். ஆனா நாளுக்கு நாள் அது புதுசு, பயன்படுத்துவங்களை பொறுத்தது. அது ஆத்தாவோட சேலை மாதிரி தான். சேலையா முடிஞ்சதுன்னா இல்ல தூளியா மாறும், தூளியா முடிஞ்சதுன்னா இல்ல கீழ்ச்சலுக்கு அடிக்கி போட தோணும். அதுல இருந்து பிஞ்சு வந்த நாறு திரியா போகும். தமிழை பாக்குறவங்க கிட்ட இல்ல, அதை யூஸ் பண்றவங்க கிட்ட இருக்கு. சார், கத்தி தப்பு கிடையாது. கத்தி யார்கிட்ட இருக்குன்றத பொறுத்தது. கத்தி திருடங்கிட்ட இருந்தா ஒரு உயிர் போகும். அதே கத்தி ஒரு மருத்துவர்கிட்ட இருந்தா போகிற உயிரை காப்பாற்ற முடியும். தமிழும் அப்படித்தான். தமிழ் இனி நல்ல சாகும். இவனுங்க பண்றதுல ரொம்ப சீக்கிரம் செத்துரும் போல இருக்கு. நம்ம அதை திருப்பி கொண்டு வரதுக்கான இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. ஒரு 4 பாடல் இதுல வந்து அந்த 2-3 பாடல்கள் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏன் நடக்குது தெரியல. இத மாதிரி இதை ரிப்பீட்டடா இப்ப எப்படி நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் போடுறோமோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பழக்க வழக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க. அவரு அத சொன்னதுல அடுத்த லைனே வந்து பாட்டுல வேற ஒரு இது வரும். நீங்க சொன்ன அந்த லைனே பாட்டுல வந்து அது வேற மாதிரி வரும். நமக்கு வந்து நான் கரெக்டா அந்த 10th முடிக்கணும்னா குமிழ்த்த புருமும் கொவ்வை செவ்வாய் குமிச்சிருக்கும் பனித்த சரையும் கரெக்டா நாங்க 10th போறப்ப வந்துருச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மனப்பட செயல் தான். ஏன்னா அதை பாட்டா கேட்டுட்டோம். நாங்க 10th போறோம், மனப்பட செயல் வரவே வராது. மாணிக்க வாசகர் மெய்தான் அரும்பி விதிவி துன்பழியா கேட்கன் கைதான் தலைவித்து கண்ணி தருவி வெதுங்கி உள்ளம் பொய்தான் தவிந்துள்ளை போட்டி சைசை போட்டி என் கைதான் நெகிழ்வுடையாய் என்னை கண்டுகொள்ள ஒன்னும் இல்லை. இவ்வளவு டென்ஷனா இருந்து சாமி கும்பிடுறத பத்தி தான், எப்படி சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டேன். சோ அந்த தமிழ் ஆர்வம் இது ஒரு சிறிய களமாக சங்கீதாவுக்கு வந்து இருந்த தமிழ் ஆர்வம். அதற்கு பிறகு நாங்கள் அந்த பிரசிடென்ட் ஒரு குரூப்ல வந்து தமிழ் அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. அதற்கு வந்து ஒரு திருப்பி கிச்சா எழுதுவாரு, அப்புறமா நான் எழுதுவேன். இப்படி தொடர்ந்து இப்படி எழுதிட்டு இருக்கிறப்ப ஒரு டயத்தில் அது ஒரு சிந்தனை இப்படி ஓடிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் யுனைடெட் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் ஏதோ சந்தர்ப்பங்களில் என்னன்னாக்கா சொல்லுவாங்க, மூர்த்தி செய்து கீர்த்தி பெரிது அப்படின்வாங்க. இதில் என்னன்னாக்கா எல்லாருமே வந்து ரொட்டேரியன்ஸை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து 2008 இருந்து ரோட்டரி கிளப் வர்ஷனி கூட என்னோட ஆசிரியர் பேர். அவர் வந்து சொல்லுவார், எல்லா பாடம் நல்லா படிக்கிறேன், இந்த தமிழுக்கு மட்டும் உனக்கு என்னடா, எனக்கு மனப்பாடம் பண்ண பிடிச்சிக்காரு, அடி வாங்கிக்கிறேன் பாப்பாரு பாவமாக இருக்குது, உனக்கு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன், நீ வந்து அடி வாங்க தப்பிச்சுக்கலாம், என்னென்ன போதும் எதெல்லாம் சொல்கிறேன்னா 10 தடவை எழுதி கொடுத்துரு அப்படின்வாங்க. திருக்குறளுக்கு எனக்கு ரொம்ப தூரம். 10 தடவை எழுதி வந்து அடுத்த நாள் வந்தோடனே காமிப்பேன், இந்த பாருங்க நல்ல பிள்ளையா இருக்கு, உன்னை கேட்க மாட்டேன் உட்காருனா. இது ஒரு வாரம் 10 நாள் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அவர் என்ன செய்ய நினைச்சாரு, செஞ்சுட்டாரு. மனப்பாட பணத்தெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், எழுதின உடனே எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அப்புறம் மேட்டு பாருங்க எழுதி கொடுத்து காமிக்கிறதுல 2 வாரம் கழிச்சு சொல்றேன், இனிமே திருக்குறள் கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னாரு. இதை தாண்டா உன்னை செய்ய வச்சேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப ஏன் இங்க வந்தேன்னா, தமிழ் படிக்க வேண்டிய நேரத்துல பிரின்சிபல் இங்க இருக்காங்க, மாணவன் வந்து தேர்ச்சி பெறணும் என்ன செய்யணும், எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆகணும். நான் தமிழ்ல வந்து பாஸ் ஆகல, பாஸ் ஆகிறது இங்க வந்து நிக்கிறேன். நன்றி. Chief guest of today's program, I am very happy to introduce the chief guest of today's function, that is Mr. R. Nagappan. He wants to be called as Naga, very familiar as Naga. Yes, அவர் வந்து ஆர்ஜே நாகான்றது அவரோட பேர். அவர்கிட்ட நான் ஒரு 2 நிமிஷம் தான் பேசினேன். ஆனால் அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனிதர்ன்றது அவர்கிட்ட பேசின அந்த 2 நிமிஷத்துலேயே தெரிஞ்சது. அவ்வளோ ஒரு எளிமையாக, ஒரு அழகா, ஒரு பண்புள்ளவரா, ஒருத்தரை பார்த்தா அவங்களோட
இதை வச்சே நம்ம சொல்லலாம் அவங்க எவ்வளோ நல்லவங்க. அந்த மாதிரி அந்த பெர்செப்ஷன்ல தெரியுது அவருக்கு இவ்வளோ டேலண்ட்ஸ் இருந்தும் அவர் சாதாரண மனுஷன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. He's a big writer. He has written so many stories. He has written so many poems. And he's a director. He has worked in Dubai for over 3 decades. So, இவ்வளோ பொட்டென்ஷியல் இருந்தும் அவர் பார்த்தா ரொம்ப சாதாரணமா ரொம்ப ஹம்பிளா இருக்காரு. அவரோட நல்ல உள்ளத்துக்கும் அவரோட நல்ல பண்புக்கும் மனமார்ந்த. And we are very fortunate to have you here, sir, with us. So it's indeed a great fortune. இவ்வளோ பெரிய மனிதர்கள் இன்னைக்கு கூடி இருக்கிற இந்த அரங்கத்தை உண்மையிலேயே அலங்கரிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும். தேங்க்யூ. We would like to honor. அற்புதமான ஒரு நிகழ்வு என்னை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சுவலாக தமிழ் பேசுறதுக்கான விஷயம் அப்படிங்கிறதே வந்து தமிழ் மரபு, அவர் அண்ணன் சொன்ன மாதிரி அது ஒரு மார்க்கம் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு இனத்தினுடைய அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தெரியாமலே நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா தமிழ் தான் நம்மளுடைய அடையாளமாக இருக்கு. அது மண்ணினுடைய கலாச்சாரம், அதுதான் மொழி, அதுதான் பண்பாடு, அதான் எதிர்காலத்தினுடைய எல்லா இலக்குக்கும் அதுதான் ஆணி. இப்ப வேலை செய்யறீங்க அத்தனை பேர் தொழிலாளர்கள், தொழில் சார்ந்த விஷயங்களை இயங்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு தமிழ் பேசணும்? எந்த மொழியிலோட பேசலாம் இல்லையா? தமிழ் என்பதால் தான் எல்லாமே செய்ய முடியுது, தமிழால தான் உங்களால யோசிக்க முடியுது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரை பாக்குறேன், ஒரு சனிக்கிழமை எல்லாருமே பிசினஸ் மேன்ஸ், வீக்கெண்ட் பார்ட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாம் விட்டுட்டு தமிழ் பேசுறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஒரு பண்பாடை பாக்குறேன், ஒரு கலாச்சாரத்தை பாக்குறேன். ஏன்னா தமிழாக நீங்கள் இருக்கிற பொழுது எக்காலத்தை கொண்டு எங்கேயுமே தப்பு செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தான். தப்பு செஞ்சுட்டு அவன் தமிழ் கிடையாதுங்க. ஏன்னா இந்த மண்ணுக்கான ஒரு இதுதான். இந்த மண்ணு வந்து சொல்லிக் கொடுக்கிற விஷயமே என்னன்னா, தமிழாக இருக்கிற பொழுது நீ தவறு செய்ய மாட்டாய், தமிழை கடந்து போய்விட்டால் நிச்சயமா தவறு செய்வோம். அதுதான் உண்மை. கடல் கடந்தும் தமிழ் பேசிக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து தமிழ் பேசலாம் எவ்வளவு கஷ்டம் இல்லையா? இப்ப நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குழுமம் வச்சுட்டு அத்தனை பேரும் பேசுறது வந்து எனக்கு உள்ளபடியே ஒரு பெரிய விஷயம். சங்க இலக்கியத்தில் இல்லாத எதுவுமே இப்ப வாழ்க்கையிலே இல்லைன்னு சொல்லலாம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தின் வழியாக தான் நம்மளுடைய கலாச்சாரத்தை கத்துக்கிட்டோம். அன்னைக்கு இருந்த தமிழர்கள், அன்னைக்கு இருந்த தமிழ் சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள் எல்லாருமே சங்க இலக்கியத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு சகோதரி சங்கீதா வந்து எல்லாருமே கட்டமைக்கிறாங்க, அந்த தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் தான் பேசுங்க அப்படின்ட்டு. சு வெங்கடேசன் அவர்கள் வந்து தொடர் எழுதும்போது வேல்பாரி வந்து ஆனந்த விடல எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இப்ப லோகேஷ் கனகராஜோட யூனிவர்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, சினிமா யூனிவர்ஸ், அது வந்து போயிடுச்சு. ஆனா வேல்பாரிக்கு ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. நான் துபாயில இருக்க பொழுதும் சரி, கடல் கடந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வெவ்வேறு நாடுகளில் இருந்த இலக்கியவாதிகள் எல்லாருமே அந்த வேல்பாரிக்கு ஒரு கூட்டம் வச்சிட்டு இருந்தாங்க. வேல்பாரியை கொண்டாடியவர்களாக இருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு சாதாரண ஒரு மன்னனை கொண்டாடுவதாக தெரியல, ஒரு பண்பாட்டினுடைய அடையாளமாக இருப்பவனை கொண்டாடுவதாக அது இருந்ததாக பேசுவாங்க. அந்த பின்னணியை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அது மட்டும் இல்ல, இதையும் வாழ வைக்கும் தமிழ் நிறைய விஷயங்களை சொல்லித் தருது. பண்பாடு சொல்லித்தரும் தமிழை கொண்டாடுவோம். நன்றி.